சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. மத்திய அரசு அதாவது கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 12,000 கொடுக்க போறாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 அப்படின்றது கொடுக்க போறதா ஒரு புதிய தகவல் ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இப்போ இதுதான் எல்லாரோட ஒரு பேச்சா இருந்துட்டு இருக்கு. 12,000 ரூபாய் அப்படின்ற இந்த ஒரு நம்பர் தான் இப்போ சோஷியல் மீடியா பூராவே மக்களுடைய வங்கி கணக்கில் எப்ப வரும், எப்படி வரும், இதற்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல மிக மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த 12,000 ரூபாய் பணம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வருமா வராதா, இந்த மாதிரி கேள்விதான் மக்கள் மனசுல இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு டைமிங்ல தான் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது யார் யாருக்கு கொடுக்க போறாங்க அண்ட் இதனுடைய பேர் பட்டியல் லிஸ்ட் இப்போ அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயரும் அந்த பட்டியலில் இருக்கா இல்லையா, இல்ல நம்மளோட பெயர் புதிதா பட்டியல சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, இதை பத்தின ஒரு முழுமையான ஒரு விவரங்களை தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைகள் மூலமா தான் திமுக அரசு மக்களுக்கு 5,000 ரூபாய் அப்படின்றது கொடுத்தாங்க. அனைவரோட வங்கி கணக்குலயுமே திமுக அரசு 5,000 ரூபாய் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி மத்திய அரசும் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைகள் மூலமா இப்போ ஒரு புதிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டைகள் மூலமா தான் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 12,000 ரூபாய் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பட் சில பேருக்கு ரேஷன் கார்டு வச்சிருந்தாலுமே கிடைக்காமலும் போயிருக்கு. ஸோ அதனுடைய காரணங்களும் நம்ம பார்க்கலாம். அண்ட் எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைக்கெல்லாம் இந்த 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையிலையும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்கு ரேஷன் அட்டை இருந்துமே அவங்களுக்கு இன்னும் சில பேருக்கு 1,000 ரூபாய் அப்படின்றதே மாதம் தோறும் கிடைக்காம போயிருக்கு. உங்களுடைய ரேஷன் அட்டை எந்த வகை அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டை கையில் எடுங்க. தென் அந்த ரேஷன் கார்டில் பாருங்க, அதுல PHHAAY அதாவது PHH அப்படின்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு வரும். ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்வாங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் PHHAAY அப்படின்னு குறிப்பிட்டிருந்தா உங்களுடைய குடும்ப அட்டை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவில் உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசி குறைந்த விலையில் வழங்கப்படும். ஸோ இந்த PHHAAY கார்டு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 12,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதையும் மத்திய அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த வகையான ரேஷன் கார்டு வகை என்ன அப்படின்னா NPHH அப்படின்னு சொல்வாங்க. நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட், முன்னுரிமை இல்லாதவர்கள். NPHH குடும்ப அட்டை அப்படின்னா நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் உங்களோட குடும்ப அட்டையில் NPHH எனும் குறியீடு இருந்தால் ரேஷன் கடையில் அரிசி உட்பட சர்க்கரை மற்றும் அனைத்து பொருள்களும் வாங்க முடியும். ஆனால் இந்த NPHH ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் மாதம் தோறுமே மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 12,000 ரூபாய் வாங்குறதுக்கும் முக்கிய ரேஷன் கார்டா இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த NPHH ரேஷன் கார்டுக்கும் மத்திய அரசு வழங்கக்கூடிய 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த NPHH ரேஷன் அட்டையை பொறுத்த வரைக்கும் இலவசமா அரிசி கொடுப்பாங்க.
மலிவு விலையில சர்க்கரை, பாம் ஆயில், மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொருட்களையும் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரேஷன் அட்டையை அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரேஷன் அட்டை வகை என்ன அப்படின்னா PHH அப்படின்னு சொல்வாங்க. ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட், அதாவது முன்னுரிமை குடும்பம் அப்படின்னு சொல்வாங்க. ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு கீழுள்ள தகுதியான குடும்பங்களுக்கு அரசு மானிய விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க TNPDS தளம் மூலம் வழங்கப்படும் குடும்ப அட்டை ஆகும். இந்த அட்டைதாரர்கள் தலா 5 கிலோ உணவு தானியங்களை பெற உரிமையுடையவர்கள் ஆவார்கள். இந்த மாதிரியான ரேஷன் கார்டுக்கு இலவசமா அரிசி பொருட்கள் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி எலெக்ஷனை முன்னிட்டு ரூபாய் 12,000 அப்படின்றதும் கவர்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. அடுத்ததாக NPHHS ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்வாங்க. இந்த குறியீடு உங்களுடைய ரேஷன் கார்டுல இருந்துச்சு அப்படின்னா NPHHS அப்படின்னு குறிப்பிட்டுள்ள ரேஷன் அட்டையில் ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களும் வாங்கலாம். அதாவது இது அரசு ஊழியர்களுக்காக தனித்துவமா வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை ஆகும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ரேஷன் கடையில் எந்த பொருட்களுமே வழங்கப்படாது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே இதுக்கு கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ரூபாய் 12,000 கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இது வரைக்குமே அவங்க சொல்லலை. அதையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி இந்த ரேஷன் கார்டுக்கும் 12,000 வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ரேஷன் கார்டில் NPHH இந்த வகை ரேஷன் அட்டைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்றது ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கு. பட் சில பேருக்கு இதுலையுமே 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இன்னுமே கிடைக்காம இருக்கு. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க முடியும். அண்ட் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து கார் வச்சிருப்பாங்க. சில பேர் சொந்தமாக வந்து பெரிய வீடு வச்சிருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்றது கிடைக்காம போயிருக்கு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரூபாய் 12,000 இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இதுவரைக்குமே மத்திய அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலுமே இதுவரைக்கும் வரல. ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து தேர்தல் டைம் அப்படின்றனால மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெரியதா வீடு வச்சிருந்தாலும் சரி, சொந்தமா இடம் இருந்தாலும் சரி, கார் வச்சிருந்தாலும் சரி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இதுவரைக்குமே வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. பிகாஸ் தேர்தலுக்காக தான் இந்த 12,000 அப்படின்றது கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அனைத்து வகை ரேஷன் அட்டைக்குமே இந்த ரூபாய் 12,000 அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டால மத்திய அரசால வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அண்ட் அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. மத்திய அரசோட இந்த 3 ஸ்கீம்ல இந்த 3 திட்டங்கள்ல ஏதாவது ஒரு திட்டத்துல நீங்க சேர்ந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்க புதிதாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும், இனிமேதான் இந்த சேர போறீங்க அப்படின்னாலும் இனிமேலும் நீங்க சேரலாம், இனிமேலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சேர்றவங்களுக்கும் இந்த ரூபாய் 12,000 அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன திட்டங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு மற்றும் மானியம் வழங்கும் மத்திய அரசு. இதற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா LPG இணைப்பை ஆதாருடன் இணைக்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் என 3 எளிய வழிகள் உள்ளது. இந்த திட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய உஜ்வாலா திட்டம் தான். இதன் மூலியமா தான் கேஸ் மானியம் அப்படின்றது வழங்கப்படுது. இது பெண்களுக்கு மட்டும் இலவசமா கேஸ் சிலிண்டரும் கொடுப்பாங்க, அடுப்பு ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 300 ரூபாய் மானியம் அப்படின்றதுமே வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்க ஆதார் அட்டை வந்து கண்டிப்பா இணைச்சிருக்கணும். நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் சிலிண்டர், HP சிலிண்டர்,
இண்டேன் கேஸ் சிலிண்டர், இந்த மாதிரி சிலிண்டர் வகை தான் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய ஏஜென்சி எங்க பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுடைய கேஸ் புக் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேஸ் புக்கோட ஆதார் அட்டை வந்து நீங்கள் நம்பர் வந்து கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். இது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆஃப்லைன் மூலமாகவும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கால் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணுறதுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கால் பண்ணியும் உங்களுடைய ஆதார் அட்டை நம்பரை வந்து சொல்லி இதுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் அட்டை நீங்கள் இணைச்சா மட்டும்தான் மானியம் அப்படின்றது மறுபடியுமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய 12,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படின்னு சொல்வாங்க. இந்திய அரசால் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் திட்டமாகும். இத்தொகை தலா 2,000 ரூபாய் வீதம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை என 3 தவணைகளாக நேரடி வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேர EKYC கட்டாயமாகும். ஸோ நீங்கள் வந்து EKYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேலும் 22வது தவணை 2026 பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த PM கிசான் திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க. 4 மாசத்துக்கு ஒரு முறை 2,000 அப்படின்னு உங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாக வந்து வரவு வைக்கப்படுது. இதுலயுமே EKYC வந்து கட்டாயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரூபாய் 12,000 நீங்க பெறணும் அப்படின்னா இந்த PM கிசான்ல EKYC கம்ப்ளீட் பண்ணாம இருக்கவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆன்லைன்லேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து CSC சென்டர் அல்லது இ-சேவை மையங்களில் போயிட்டும் இதை வந்து பண்ணிக்க முடியும். இந்த PM கிசான் திட்டத்தில் EKYC நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மத்திய அரசோட ஒஃபிஷியல் வெப்சைட்டும் வந்து இருக்குது. pmkisan.gov.in அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் மூலமா EKYC வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எங்கேயும் அலையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா உர மானியம் வாங்கக்கூடிய ஸ்கீம் தான். உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உரக்கடைகளில் உள்ள POS இயந்திரம் மூலமாகவே மானிய விலையில் விற்கப்படுகின்றன. மானிய தொகை நேரடியாக விவசாயிக்கு வராது. உரத்தின் விலையிலேயே மானியம் கழிக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் சாதி பிரிவு பற்றிய விவரங்களும் கேட்கப்படலாம். அதாவது நீங்க உரம் வாங்க போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புல இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கம் ஆகட்டும் இல்ல தனியார் உரக்கடையில் போய் வாங்கினாலும் சரி POS மிஷின் மூலியமா தான் வாங்கணும். அதாவது உங்களுடைய கைரேகை வச்சா மட்டும்தான் உங்களுக்கு மானிய விலையில் வந்து இந்த உரங்கள் கிடைக்கும். இது மூலியமா மானிய விலையில் உரங்களும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 12,000 ரூபாய் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த திட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு திட்டங்கள்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த 3 திட்டத்திற்கும் பொதுவான ஆவணம் எது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆதார் அட்டை வந்து தேவைப்படும். ஆதார் கார்டு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டும் தேவைப்படும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதே மாதிரி உங்க இடத்தோட பட்டா சிட்டா மற்றும் பத்திரம் வந்து தேவைப்படும். இது எல்லாமே பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில இடங்கள்ல சில திட்டங்களுக்கு சில ஸ்கீம்ஸ்க்கு வருமான சான்றிதழ் அப்படின்றதும் தேவைப்படும். ஸோ அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. மத்திய அரசு இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தர போறதா ஒரு புதிய தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ தேதியும் விரைவில் அறிவிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூபாய் 12,000 ரூபாய் வந்து மக்களுடைய வங்கி கணக்கில் எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதன் மூலியமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரகசிய கூட்டம் போட்டு ஆலோசனை எல்லாம் முடிஞ்சதாகவும் சொல்லப்படுது. மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி பணம் உங்களுடைய கைகளுக்கு நேரடியா வராது. உங்களுடைய வங்கி கணக்கில் தான்
இந்த பணங்கள் அப்படின்றது போய் சேரும். இதற்காக அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தனியா அப்ளை பண்ணணும் அப்படின்னும் இதுவரைக்கும் எதுவுமே அவங்க சொல்லல. அண்ட் இந்த 12,000 ரூபாய்க்கான ஜியோ வந்து எப்போ பாஸ் ஆகுதோ, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒஃபிஷியல் அப்டேட் எப்போ வருதோ அதுக்கப்புறமா தான் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்துமே வந்து வெளியிடப்படும். ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பவும் இந்த 12,000 ரூபாய்க்கு நேரடியாக விண்ணப்பிக்கணுமா இல்லை விண்ணப்பிக்க வேண்டாமா அப்படின்றதும் இனிமே தான் வந்து தெரிய வரும். அண்ட் இன்னொரு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, மார்ச் மாத கடைசியிலையோ இல்லாட்டி ஏப்ரல் மாதத்துலையோ வந்து இந்த தொகை 12,000 ரூபாய் அப்படின்றது வரவு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திமுக அரசு ஏற்கனவே ரூபாய் 5,000 அப்படின்றது வங்கி கணக்கில் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் அப்படின்னாலே மத்திய அரசு கொடுக்க போறாங்க அப்படின்றத மைண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. மத்திய அரசு இந்த 12,000 ரூபாய் தேர்தலை ஒட்டி கொடுத்தாங்க அப்படின்னா மொத்த ஓட்டுகளும் அதிகமாக இருக்கும், மத்திய அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்புறாங்க. இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கேஸ் மானியம், PM கிசான் சம்மான் நிதி திட்டம், உர மானியம், இந்த மாதிரி மத்திய அரசோட பல்வேறு நலத்திட்டங்களை ஒன்றா சேர்த்து தான் இந்த 12,000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் சீக்கிரமாகவே வெளியாகும் அப்படின்னும் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஒஃபிஷியல் அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணியும் வச்சுக்கோங்க.